கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகளிலே அவர் ஊழியம் செய்ததான 3.5 ஆண்டுகளிலே அவர் செய்ததான அற்புதங்கள் ஏராளமாயிருக்கிறது. வேதத்திலே எழுதப்பட்ட சொல்லப்பட்டதான அற்புதங்களை பார்க்கும் பொழுது 37 அற்புதங்கள் இருப்பதாக 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்படுகிறது. இயேசு அற்புதங்களை செய்தார், அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே செய்த அற்புதங்கள் சிலவற்றை தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம், பார்க்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில கூட அதே அற்புதத்தை இன்றும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான முதலாவது அற்புதத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த வண்ணமாக யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அந்த அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கானா ஊர் என்கிறதான ஒரு இடத்துல நடந்ததான குடும்ப திருமணத்துல இயேசுவும் அவருடைய தாயாரும் சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது திராட்சரசம் குறைவுபட்டிருந்தது. அந்த காலத்துல திருமண காரியங்களிலே திராட்சரசம் பரிமாறுவது என்பது இந்த காலகட்டங்களிலே ஒரு திருமணங்களிலே பிரியாணி போடுவதை போல இருக்கும். அதுல ஒரு குறைவு ஏற்பட்டால் மிகவும் திருமண வீட்டுக்காரர் வருத்தப்படுவார்கள். அந்த வீட்டிலே இருக்கிறதான இந்த மணவாளனை அழைத்துதான் சாப்பாடு சரியில்லை என்று சொல்வார்கள். அதே போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அந்த நேரத்துல இயேசுனுடைய தாயாராகிய மரியாள் அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, மகனே, திராட்சரசம் குறைவாயிருக்கிறது, நீ ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யவா என்று. ஆனால் அந்த நேரத்தில் இயேசு சொல்வது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆனாலும் கூட இயேசு என்ன செய்தார், அந்த நேரத்தில் வேலைக்காரர்களை பார்த்து தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொன்றும் 6 குடங்கள் கொள்ளத்தக்கதான 5-6 குடங்கள் கொள்ளத்தக்கதான ஒரு 6 கற்சாடி இருந்தது. அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பினார்கள். அந்த கற்சாடிகள் அவைகள் அவர் கால்களை கழுவுவதற்காக அந்த ஓரத்திலே வைக்கப்பட்டது. அதிலே வேலைக்காரர்கள் தண்ணீரை உள்ளே அந்த பாத்திரங்களிலே நிரப்பினார்கள். இயேசு அந்த நேரத்துல அந்த நிரப்பின தண்ணீரை அற்புதமான திவ்யமான ஒரு திராட்சரசமாக மாற்றினார். இப்படியாக அவருடைய சீஷர்கள் கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் சொன்ன காரியத்தை கேட்டு செய்தபடியினாலே அந்த முதலாவது அற்புதம் நடந்தது. இயேசு அந்த கானாவூர் கல்யாணத்துல அற்புதத்தை செய்து மகிமைப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதுல அறிந்து கொள்ள வேண்டியதான முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அவருடைய வேலையில அவர் என்னுடைய வாழ்க்கையில சாதாரணமாக தண்ணீரை போல இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை இயேசு அவர் நல்ல ஒரு ருசியுள்ள திராட்சரசமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற வல்லவர். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில கூட இயேசு மதுரமான திராட்சரசமாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லுவார். அவரை ஏற்றுக்கொள்வோமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதலாவது அற்புதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ருசியுள்ள ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.